அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பர் ஆட்சியரை சொல்லி மெம்பர் ஃபார்ம் எல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் ஒன்றை உருவாக்கி அதுல தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பெயர் விவரம் இந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தன. அது வந்து அது பொறுப்பாக இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர். அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித் என்ற ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டது. அவர் தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர். என்ற நம்பர்ல அவர் தான் முதல் தொடர்பு கொண்டு இப்படியக்கா நீங்க எங்களோட நிக்கிறீங்களோண்டு நானும் என்னண்டா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாதிரி நானும் அவரை நம்பினேன். என்னண்டா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்கிற அப்ப எங்களோட ஊர் மக்களோட பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுடலாம் என்ற ஒரு நம்பி நான் போய் நானும் அதுல சேர்ந்து கேட்போம்னு சொல்லி ஓமன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனாங்க. கொடுத்த டைம்ல அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமான அவை 3 பேரும் தான் அதுல போடலாம். அர்ச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சியன் என்ற தம்பி 3 பேரும் தான் அதுல கருத்துக்கள் அவைய இதுகளை மட்டும்தான் போடினோம். எங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல 2 எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டுது. ஏனும் எப்படி மறைக்கணும் அதை நாங்கள் எங்களோட கருத்தை வெளியிட முடியாம இருந்தது. அப்ப எங்கள்கிட்ட வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களை வாங்கிட்டு போறார் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன். நான் அப்ப கேட்கிறேன் தம்பி நாங்கள் இதை உதவி செய்யணுமோ என்று சொல்ல இல்லையா தேவை இல்லையா நான் அப்ப அவரை நாங்க சந்திக்கணும் இப்ப எங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். கேட்க சொன்ன இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரியிறாரு. ஆனா ஊடகத்துலதான் சொல்றாரு ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது. அதுக்கு ஆக்கள் பற்றாக்குறை நான் ஓடி திரிகிறேன் 100 எல்லாம் ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிழக்குக்கெல்லாம் போய் கேட்கிறேன். செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கணும் பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமண்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா. அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிறா சொல்லிட்டு பேசுவேன் நல்லவர் தான் நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க தானோன்னா அந்த பிள்ளை அடுத்த நாள் அப்படியே போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வரே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாடா அந்த கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற இதெல்லாம் ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தேன். அப்படி கொடுத்த இல்லாட்ட இதுல போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு அங்கே சைனும் கடையில தான் வந்து வேண்டிட்டார். கடையில தான் எல்லாம் வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றாக்குறையாண்டி வேறு வாய்ஸ் மெசேஜ் போடிட்டு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டவ காசு பற்றாக்குறையா இருக்கு இல்லையா வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்குன்னு கடைசி நாள் 19ஆம் தேதி தான் முடிவு டேட் அதுக்கிடையில போடும்போ நீங்க வேட்பாளரா இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படும். நானும் என்ன செய்தேன் உடனே காசு இல்லையே நான் உடனே மாறி கொண்டு போய் 5000 ரூபாய அக்கௌண்ட்ல அந்த லட்சியன் தம்பி தன் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு 5000 ரூபாயும் போட்டுட்டு வந்தேன். அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்குறோம்டா இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டி கிடக்கு ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்றேன் அதை பார்த்து தான் தெரிய வேண்டி கிடக்கு. கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணி கேட்கிறேன் தம்பி நாங்க விரவணும் இல்லோ விர தேவையில்லை இல்லையாக்கா நீங்க விர தேவையில்லைன்னா அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த 12 மணி ரிஜெக்ட் டேட் முடியுது 20ஆம் தேதி க்ளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரியல. அப்ப இரவு 6 மணிக்கு யூடியூப்ல அர்ச்சுனாண்ட யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்ட் சொல்லப்படுது வலியாமன் ரிஜெக்ட் எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தலையில. அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பிக்கு போன் எடுத்து கேட்கிறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் சொன்னேன் என்னண்டு இதெல்லாம் சொல்லல 7 மணிக்கு தான் நான் அறிகிறேன். அப்ப எடுத்து கேட்டா ஓமாக்கா ஃபைல் ஒன்றும் அங்க குடுபடை இல்லை நாங்கள் யூஎஸ் கோட்டல்ல அவர் கௌசல்யா 7:30க்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லும் கொண்டு நாங்கள் 3 பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு 3 இதுல பொறுப்பா நின்றது அவைய 3 பேரும் தாங்கள் யூஎஸ் கோட்டல்ல காலமேல இருந்து வெயிட் பண்ணினது இவ 11:45 வரையும் வரே இல்லையா கூப்பிட வரே இல்லையன்றதும் தாங்கள் வந்து கட்டசியா ஒன்றும் செய்யலாம அந்த ஃபோமோல தாங்கள் எல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா 11:45 அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அவர் சொல்றாரு அவருக்கு ரொம்ப செய்றீங்க வாங்க கொண்டு 11 அப்ப நாங்க 11:45 போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை 12 மணிக்கிட்டே ஆச்சு யூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே 12 மணி ஆயிடும். அப்ப 12 மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அங்க பேசி போட்டு 3 பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன்
இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க. இதை நான் சும்மா விட போறது இல்லையென்று நான் டென்ஷனாக கட்டி போட்டு அவர் பிரகாஷ் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார், கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர். அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான். நீங்க நில்லுங்க, நான் ஆட்கள் பற்றாக்குறை சொல்றேன். நான் தம்பி நிக்க இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு வேற ஒரு இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு. இது மக்கள் என்ன என்ற முகத்துக்கு போடுற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிக்கிறேன். இல்ல நில்லுங்க, ஆக்கள் இருக்கணும், நீங்க இதாண்டா எங்க நிக்கணும். நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை, அவருக்கு ஒரு தரம். அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க. அப்ப நான் என்ன செய்தேன்டா, அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன், வெள்ளிக்கிழமை போய். அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது. இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை, அங்க உள்ளுக்கு போகாம இல்ல, ரிஜெக்டும் இல்லை. ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட்னு சொல்லுவீங்க. கேட்டேன், அப்ப கடிதம் எதன் கொடுத்தனீங்களோ சொல்ற இல்ல. ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்த அப்பெல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையாளர். இப்ப நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது, சுயேட்சை குழுவில தான் இதன்னோம். அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல, உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேற. அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு. அவர் 2 பேரையும் நிறுத்தி வச்சு படிவா கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அப்ப ராமநாதன் அர்ச்சனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க, ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம், போம் நிரப்புறது எப்படி, ஆக்கள் காசு கட்டிடுறது எப்படி, உங்களுக்கு வடிவா செய்ய முடியும். 4 நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா? நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா? கூப்பிடல, திட்டமிட்டு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க வலிகாமத்தை. நான் அப்படித்தான் சொல்றேன். நான் இன்னைக்கு வந்தது இந்த மக்கள் பேரை நம்பி இருக்கிற மக்கள். நான் எனக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது, நான் அதை விட்டுட்டீங்க வந்து நின்றது என்னடா, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் அர்ச்சனா தான் மாகாண சபையில பெருவாரக்கா, நீங்க இவரோட நிலுங்க, உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 ஓட்டு நான் மக்கள் சொல்றதான் கேட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த மக்களை நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்த நாங்கள் இனி நான் ஏமாந்துட்டேன், பரவாயில்ல. அந்த மக்களை ஏமாற விடக்கூடாதுக்காக நான் இந்த வந்திருக்கிறேன். சரி, நான் அவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்தி போட்டீங்க. நீங்க அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு போன் நிரப்புறது இல்ல, உங்கள்கிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி, சரி டைம் பார்த்தாண்டா இல்லையா உங்களை போட்டி கொடுக்குறதுக்கு அப்பளா டைம். ஒவ்வொரு நாளும் வந்து 2 போட்டு போட்டி கொடுக்குறதுக்கு எடுக்கிற டைம் எங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு போன் நிரப்புறதுக்கு எடுத்துருக்கலாம். உங்களை முதல் அனுபவம் சொல்லி தட்டி கழிக்கிறீங்க, ரிஜெக்ட் சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்ல, ஆனா எங்களுக்கு கிராமங்கள் மட்டங்கள் இருக்கிற எங்களுக்கு இது முக்கியமான தேர்தல். கிராம மட்டங்கள்ல போல தேவைப்பாடுகள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு அதிகாரிகள் சும்மா ஒருங்கிணைப்பு உங்களோட டிவிஷன்ல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதிகாரிகள் மத்தியில அதை தங்களுக்கு ஏற்றாக்களை கூப்பிடுன்னு வேண்டினா. அப்ப நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் உள்ளூராட்சி தேர்தல்ல போனா எனக்கு அது ஒரு வாய்ப்பு தெரிய வரும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் கட்டேன். நான் இதுக்கு போவேன் எனக்கு ஒரு இது இருந்தேன். கடைசியில ஏமாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரிச்சிட்டு சொல்றீங்க, புலவிட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க ஊடகத்துலதான் அரசியல் செய்யறீங்க, உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும்? நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸ் தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில நான் நிக்க விரும்பவே இல்லை. உறுப்பினரா நீங்க அண்டைக்கு உடனே இவ்வளவு விமர்சனங்களை தாங்கின கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேரம் சொல்லப்படுது அரசியல் எது நான் விளத்துறேன். உங்களை பேக்காட்டுறீங்களா? இப்ப நாங்கள் எப்படி உறுப்பினர் போன்ல சைன் பண்ணி இருக்கிறோம், கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப என்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும்? எங்க செயலாளர், எங்க கட்சி, எங்க வந்து நான் கடிதம் தாரது உங்களை கொட்ட கொட்டலாம் தருறதா? அப்படி இருந்தும் கடைசியான சாவச்சேரிக்கு வந்து நான் உங்களை சந்திட்டேன். அப்பதான் இந்த போன் நம்பரை பண்றீங்க, போன்ல கதைக்கிறாண்டு. ஏன் என்னோட நேரம் கதைக்க உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இல்லை. உங்களை நாங்க தேடி பிடிக்கிறது, உங்களோட கடிதமானது எங்க தாரது, எங்க நான் புதன்றது. நான் நிக்க மாட்டேன், நான் இந்த உறுப்பினரா உங்களோட இதுல நிக்க மாட்டேன். நீங்க எந்த கோட் சூப்பராலும் எனக்கு வந்து உங்களோட இதாண்ட தெரியும். ரைட்டா? நான் கேஸ் போட்டுட்டு தான் வந்துருக்கேன். உங்கள்ட்ட கேஸ் போட்டு இந்த காசு 5000 நான் வேண்டிட்டேன். இப்படி எல்லாரும் ஆதங்கத்தோட தான் இருக்கிறேன். இவரை திட்டி கொண்டு எங்களோட வெளியாமத்துல அவ்வளவு பேர் மூவ் ஆனா வெறியினம் இல்லை. ஏனென்றா அவைய எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள், அன்றாட உழைச்சி சாப்பிடுற மக்கள், ஊருக்கு இருக்கிறவே நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை. சரி, எங்களோட இருக்கிற மக்கள், எங்களோட இருக்கிற வேட்பாளர், எங்களோட கட்சிகளை நாங்க நம்பாம
உங்களை நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா இது எனக்கு ஒரு படிப்பினை. எங்களோட மக்களுக்கும் இதோட விழிப்புணர்வு வரணுமன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லா மக்களும் இது ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்டா, நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க, இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க. 2 தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும்? பாராளுமன்றத்துல நீ 10 பேர் என்ன 10 பேரை தலைத்துவத்தை நடத்த முடியாத நீ எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய்? உள்ளூராட்சி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவர்கிட்ட சொல்லு கேட்டு நான் இருந்தேனா? தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தனாங்களா? ஆனா நீங்க அந்த தலைமத்துவத்துக்கு சரியா செய்யறீங்களா? உங்களை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைக்க முடியும் உங்கள்கிட்ட? தலைமத்துவம் என்னன்னு தெரிஞ்சு யூடியூப்ல செய்யறது இல்ல. தலைமத்துவம் நேரடியா மக்கள்கிட்ட ரங்கியவ வேலை செய்யணுமோ அவதான். உள்ளூராட்சி தேர்தல் இது அரசியல் இல்ல, இது கிராமங்களுக்குள்ள நாங்க கட்டுற இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது. அதை நாங்கள் எங்கட ஊருக்கு அடிபட்டு வேண்டி கொடுக்கறதுதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல். ரைட்? அப்ப அதால நாங்கள் மற்ற கட்சி அவைக்கு போட சொல்லி இவைக்கு சொன்னா மக்களை தயவு செய்து நான் உங்களை கும்பிட்டு கேட்கிறேன். இப்ப சொல்ற எந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். உங்களோட ஊருக்கு நெல்லது செய்வினா எந்த கட்சியில நின்றாலும் உங்களுக்கு தெரியுமில்ல. சனசமூக நிலையத்தை யார் கொண்டு நடத்தினோம், ஒரு அமைப்புகள் யார் செய்யணும், எங்களுக்கு அடிபட்டா காசு பண்ணி தெரிவினோம். அப்படியானவே நீங்க போடுங்க, கட்சி வாங்காதீங்க. ரைட்டா? நானும் அந்த மாதிரி நீங்க மாறாதீங்க. இவர் சொல்றாரு, இவர் சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு கட்சியை சொல்லுவார், நாளைக்கு ஒரு கட்சியை சொல்லுவார். நாங்கள் முட்டாளாய் இருக்கிறோம். உங்களை முட்டாளாய் கொண்டு இவர் வெளிநாட்டுல காசு இல்லையா பணம் பண்ற, ஆனா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க, அவசரம் காசு போடுங்க. எங்களோட தொகுதியில இருந்து அந்த தம்பி 40,000 இது காசு போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கீங்க காசு. அப்ப நீங்க எங்களையுமே மத்தி வெளிநாட்டுல இருக்கிற புலமேந்த வெளிநாட்டுல இருக்கிறவையும் ஏமாறுறீர்கள். அதை உங்கள் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இருக்கின்ற ஒரு தனி இது உருவாக்கி கலைக்கிறீங்களா டெய்லி? இதெல்லாம் வட்டி வேலை. நீங்கெல்லாம் இவரை வளர்த்து விட்டு இருக்கீங்க, பாட்டு உருவாக்குறீங்க, இதாண்டிய எல்லாம் செய்து இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறீங்க. சரியா? மக்கள் அடிமை உண்மையா அரசாங்க உத்தியோகத்தன்மார் எல்லாருமே விவரமா இருக்கணும். இவரை பற்றி பெரிய பெரிய இடத்துல இருக்கிற விவரமா என்ன, நாங்கள் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை நம்பி ஏமாறுறோம். இன்னும் ஏமாற போறோம். இது நடக்க கூடாதுக்காக தான் நான் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ரைட்டா? நீங்க என்னத்துக்கு பயப்படி இவர் பேசுவார், கொமெண்ட்ல பண்ணுவார், தேவையில்லாத கதைகள் கதைப்பார். எந்த விமர்சனத்தை தாங்கிறதுக்கு ரெடியா தான் நான் வந்திருக்கிறேன். இவரை பற்றி வெளியில சொல்லணும். கடைசி வரை நம்ம எங்க மக்களே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக சிறைச்சாலையில் இருந்து சில மணி நேரங்களில் வெளியில் நாடாளுமன்ற வேட்புமனு தாக்கல் செய்தவர் சிறப்பாக செய்தவர். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது. அதை ஏன் இவ்வாறான ஒரு மொழிமுறையில் தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? இவருக்கு 4 நாள் சரியாக பட்ஜெட் இதுல நின்றவர். அதால இவருக்கு அவங்க டைம் இல்லையான்னு 4 நாளைக்கு முன்னே வந்துட்டார். கொழும்புல இருந்து வந்தாங்க காசு கட்ட போன இடத்த எல்லாம் சொன்னேன். இவருக்கு என்னடான்னா மாகாண சபையை பிடிக்கணும், மற்றது இவர்கிட்ட வாக்கு தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும், அந்த வடமராட்சியை தக்க வச்சா காணும். வலியாமத்தை இவர் கண்டுகொள்ளையில திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்வேன், அடிச்சு சொல்றேன், இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றேன், இரவிரவா ஓடி திணிந்து சைன் வாங்கினாங்க எல்லாம் போய் நான் ஒவ்வொரு யூடியூபையும் பார்க்கல எனக்கு விளங்குது. போய் ஆக்கள் பற்றாக்குறை இருக்காவே ரிஜெக்ட் முன்னுத்தலும் போய் சொல்றேன். அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் கூறுவதை பார்த்தால் அது வகையான ஒரு குற்றச்சாட்டுகளா இருக்கும். தன்னை பிரபலப்படுத்தி கொண்டிருக்கணும்ன்றதுக்காக தான் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீ சரி அவையில குற்றம் சாட்டுறல்ல, அதை நிரூபிக்கிறியா, அதை செய்யறியா? இல்ல ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல. நெடுகளும் அந்த தாண்டு இதுல இருக்கணும்ன்றதுக்காக ஊடகத்துல தண்ட மக்களை இதண்டோணும்ன்றதுக்காக அதையே சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அது சரியா செய்தவையாண்டு பார்த்து போடுறியா? ஏன் இவ்வளவு விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் தந்திருப்பினோம். அது எங்களுக்கு காட்டினவரா? காட்டையில அவைய ரூல்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கலைன்றது அது உண்மை. 16ஆம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் மேற்ற பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு. ராமநாதன் பேர்ல காசு கட்டையிலாதன்னு ஒவ்வொரு பிரிவிலையும் இருக்கிற பொறுப்பான தம்பியாக்கள் பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு. அதையே எங்களுக்கு தெரியப்படுத்தல. இப்படித்தான் கேட்க போறோம். அது அவைக்கு சில நேரம் சின்ன மாறலாம். மூசி கட்சி என்றது கொடுக்க போறது இல்லை. இல்ல மேலடா போட்டி இருந்தா
2 பேர் கேட்டா அது குலுக்கல் முறையில தான் போடும். நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க. ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்லை? ஃபோம் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு எங்களோட குரூப்பை உருவாக்கி. இது எனக்கு இல்லை ஒரு மோசடியானவர். இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து. நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்களே பேஸ் பண்ணணும். ஏனென்றா மற்றவையை நம்பித்தான் நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரே சொல்லி இருக்கிறார், மற்றவை எல்லாம் பழிய சுமத்தி தான் அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது. எங்க மக்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம். ரைட்டா? அதுதான் என்னுடைய இது. மக்கள் நீங்க யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினம் என்று உங்களோட ஊருக்கு இருக்கிறவ யார் சரியா செய்யணுமோ அவைக்கு வாங்க போடுங்கன்னு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யும்.